கிறிஸ்தவம் வளர்ந்து கொண்டிருந்த காலத்தில் சவுல் என்னும் ஒரு இளைஞன் இருந்தான். அவன் மிகவும் கடுமையான யூத மதவெறி பிடித்தவனாயிருந்தான். அவனுக்கு இயேசுவை பின்பற்றும் மக்கள் மீது கடும் வெறுப்பு இருந்தது. சிலர் இயேசுதான் உண்மையான கடவுள் என்று அறிவிப்பதை அவன் கேட்டபோது கோபப்பட்டு அவர்களை பிடித்து அடித்து துன்புறுத்தி சிறையில் அடைக்கவும் தொடங்கினான். ஒரு நாள் அவன் தமஸ்கு என்னும் ஊருக்கு செல்லும்போது திடீரென்று வானத்திலிருந்து பிரகாசமான ஒளி அவனை சுற்றிக் கொண்டது. அவன் தரையில் விழுந்தான். அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு சத்தமுண்டாகி, "சவுலே, சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்?" என்று சொன்னது. "ஆண்டவரே, நீர் யார்?" என்று கேட்டான். "நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே" என்றது. அப்பொழுது சவுல் பார்வையற்றவனாய் அவன் எதையும் பார்க்க முடியாமல் நிழலாக நடந்தான். அந்த ஊரில் அனனியா என்னும் தேவ பயமுள்ள ஒருவனிருந்தான். இயேசு அவனிடம் சொன்னார், "அனனியாவே, இந்த சவுலிடம் சென்று அவனுடைய கண்களை மீண்டும் திறந்துவிடு" என்று. அனனியா பயந்தான். "ஆண்டவரே, அவன் உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு எத்தனையோ பொல்லாங்குகளை செய்தவன் அல்லவா?" என்று சொன்னான். ஆண்டவர் அவனை நோக்கி, "என்னுடைய நாமத்தை எல்லா ஜனத்திற்கும் அறிவிப்பதற்காக நான் அவனை தேர்ந்தெடுத்துள்ளேன்" என்று சொன்னார். அனனியா அங்கு சென்று சவுலின் கண்கள் மீது கை வைத்தான். உடனே சவுலின் கண்களிலிருந்து மீன் செதில்கள் போன்றவைகள் விழுந்து அவன் பார்க்கத் தொடங்கினான். அவன் அதே நேரம் இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பினான். பிறகு பாய்ம்பலில் இயேசுவின் நாமத்தை அறிவித்தான். இன்று நீங்கள் இயேசுவை வெறுப்பவர்களாக இருந்தாலும் உங்களையும் ஏசி நேசிக்கிறான். தன்னை நேசிப்பவரை மட்டும் ஏசி நேசிப்பவரல்ல, தன்னை வெறுப்பவர்களையும் தன்னை எதிர்ப்பவர்களையும் கூட ஏசி நேசிக்கிறான். நானும் கூட ஒரு நாள் இயேசுவை எதிர்ப்பவனாயிருந்தேன். அவர் என்னை நேசித்தார். இன்று நீங்களும் இயேசுவை எதிர்ப்பவர்களாக இருக்கலாம். இயேசு உங்களையும் நேசிக்கிறார்.